பெரியப்பா பெரியப்பா அம்மாடி கௌரிமா என்னம்மா போன உடனே திரும்பி வந்துட்டேன். பெரியப்பா அப்பாவுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு ராஜா வேணும். அவர் இல்லைன்னா போடுவேன் பெரியப்பா. கௌரிமா எல்லாம் இவன் செஞ்ச வேலை. நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. உங்க 2 பேரும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். கௌரி நீ வண்டியில ஏறு முதல்ல. வாடி நான் வர மாட்டேன் பெரியப்பா. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். இனிமே ஏதாவது பேசுனேன் கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஆமா யாரு? ராசம்மா. ஐயா ராசம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் பிள்ளைய காதலிச்சதுக்காக என் பொண்ணு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீடு தேடி வந்திருக்கா. இதுவே நான் பெத்த பொண்ணா இருந்தா உங்ககிட்ட முறைப்படி பேசி இவங்க கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் உட்கார்ந்து பரிசம் போட முடியாது. குடிசையோ கூடோ அவ உன் மகன் கூட வாழ முடிவெடுத்துட்டா. அவளை நீ மருமகளா ஏத்துக்க. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வாய்ப்பேச்சுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கும் வழிமுறைக்கும் ஒத்து வராதுங்க. உங்க தம்பி குணம் இந்த ஊருக்கே தெரியும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுங்க 2த்தையும் குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுடுவார். நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் ஐயா. எங்களை விட்டுருங்க. எனக்கு என் புள்ள வேணும். ராசம்மா ராசம்மா உன் புள்ளதான் உனக்கு பெருசுன்னு சொன்னியே. இப்போ உன் புள்ள வேணுங்கிறதுக்காக உன் காலை பிடிச்சு கிடக்குறான். இவங்க 2 பேரும் நினைச்சிருந்தா காதலிச்ச மறு நிமிஷமே கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். உனக்கு இருக்கிற பயம் என்ன? ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வு தானே. அது உனக்கும் எனக்கும் தான். காதலுக்கு முன்னாடி நடக்க போறது எதுவா இருந்தாலும் அது விதிவிட்ட வழி. கௌரி அண்ணி என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க? உங்க அண்ணன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அந்த கூலிக்காரி வீட்டுல பொண்ணை கொண்டு போய் விட்டாரு.
வேண்டாடா, நான் சொல்றத கேளு. வேண்டாம், எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. இப்பவும் சொல்றேன், ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காலாத்து. அதை செஞ்சாலும் செய்வனே தவிர இந்த களை பிடிக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். அவ உன்னையே விட்டு விட்டு வந்துட்டா. இப்ப ஏன் பொண்ணுடா அவ? அட, பிள்ளைய பெற்றவன் நான், பிள்ளையே பெறாதவன் நீ. பிள்ளைய பெற்று வளர்த்துட்டா அந்த அருமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாயா நீ? வந்துட்டான் பேசுறதுக்கு. நான் விட்டுறேன், நீ அவனை விட்டுற. சரி டாடி. எனக்காக எரியற நெருப்புக்குள்ள போனாலும் அப்பவே எத்தனையோ ஜென்மம் என்னோட சேர்ந்து வாழ்ந்துட்டா. உங்க பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்க. Thank you.
பொண்ண உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி நீ ஆச்சு அவளாச்சு. இன்னும் என்ன இருக்கு? எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா சிரிங்க.